தேவா பிரசன்னம் தாருமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நடைபெற இருக்கிற இந்த பௌர்ணமி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பௌர்ணமி ஜெபத்தை ஆசீர்வதித்தாரும். ஆரம்ப நேரம் முதல் நிறைவு நேரம் வரைக்கும் ஆவியானுடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக சில பாடல்களை பாடுவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து கோணிந்து தொழுகிறோ, கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோ, சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்திரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே என் நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து இடமே இறைந்து வாரும் தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. ஆமென். அல்லேலூயா. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போம்.
தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையை நமக்கு நந்த நந்த மனவிள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையை நமக்கு நந்த நந்த மன நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. பொய்யார சீயோனே நீயும் மெய்யாக களி கோர்ந்து நேர்ந்தே. பொய்யார சீயோனே ஐயனை சோகோனின் கையை குப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளு. ஐயனை சோகோனின் கையை குப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து. கண்ணார கழித்தாயே எண்ணே கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேற் சொன்ன மாறி போல் பெய்துமை. எண்ணே கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேற் சொன்ன மாறி போல் பெய்துமை. துதிப்போமே. சபையே முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சபையே சத்து கொலை துணை சக்தியாக தமிழத்தை சிந்தியே உயிர் வரும். சத்து கொலை துணை சக்தியாக தமிழத்தை சிந்தியெடுத்து உயிர் வரும். துதிப்போமே. சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. சீயோனே அரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மணவாட்டியாக்கினது. என்னை அரங்கள் பூட்டி அலங்கரித்து அத்தன் மணவாட்டியாக்கினது. துதிப்போமே. கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து. சிங்கார கன்னிமாரே மங்காத உன் மணவாளன் யேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி எத்தி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் யேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி எத்தி பணிந்திட. துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பாடல்களை நாம் பாடுவோம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என்ன நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நீயுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நீயுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். நீயுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம்.
உலகில் மனமற்று அலைந்தோ என்னொளி பிரகாசித்திட சகஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ அன்னை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே இயேசுவண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ இயேசுவை நாம் பின் செல்லுவோ உலகை என்றும் வெறுப்போ பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலனாய் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஒழுங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. நித்திய காலம் வாசம் செய்யோ
சத்திய ஆவியை தாரோ, நித்திய கால வாசம் செய்யோ. சத்திய ஆவியை தாரோ, திக்கத்தோனை விட்டிடாமல் தேற்றரவளனாய் வந்திடோ. திக்கத்தோனை விட்டிடாமல் தேற்றரவளனாய் வந்திடோ. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே, பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையான ஆவியை தாரோ. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரோ. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் என்கிறோ. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் என்கிறோ. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ. தாரும் தேவா. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, நாம் பாடின பாடலை அப்படியே ஜெபமாக மாற்றுவோம். சோத்ரம், சோத்ரம். வந்திருக்க எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே எங்களுக்கு தேவை தேவா, இப்போ எங்களுக்கு தாரும் தேவா. இப்பவே தாரும். நாங்கள் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை அக்கினி வல்லமை எங்களுக்கு ஆரம்பத்திலே ஊற்றுகிறார். ஊற்றும், ஊற்றும். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றும். ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, செல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியை தாரும் ஆண்டவரே. சத்திய ஆவி எங்களை கடைசி வரைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை வரைக்கும், எங்களுடைய ஜீவன் உள்ள வரைக்கும் எங்களை வழி நடத்தக்கூடிய உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாரும். பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்த வல்லமை எங்களுக்கு வேறு இறங்கி வரட்டும் ஐயா. மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக பெற்ற ஆவியை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு இப்பொழுது வல்லமை வேணும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய, முழு பலத்தோடு செய்ய, எங்களை தந்திருக்கிற குடும்பத்தை நாங்கள் கட்டி ஆவிக்குள் எழுப்புவதற்காக, எங்களுடைய காரியங்களெல்லாம் ஜெயமாக இருப்பதற்காக, சத்துருடைய போராட்டங்களெல்லாம் முறியடிப்பதற்கு எங்களுக்கு வல்லமை தேவை ஆண்டவரே. வல்லமை தாரும் ஆண்டவரே என்று பாடலாக பாடினோம். அதை ஜெபமாக மாற்றி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம்.
தேவனே எங்கள் மேல் இறக்க வையும் ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கி ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி உடைய தூய ஆவியை எங்கள் மேல் ஆண்டவரை அளவில்லாமல் ஊற்றுவீராக. அவரவருக்கு பயிர் உண்டாகும்படியாக நீர் மண்ணல்களை உண்டாக்கி மேகங்களுக்கு கட்டளையிட்டு மழை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னீரே. அந்த பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபடி நாங்கள் ஆரம்பத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரம்பத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாறி கால மழையை வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் நீ வைப்பீராக. அந்த மழை பொழியட்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்தே நாளிலே இறங்கி வந்த வல்லமை, மேல் வீட்டிலே 120 பேர் நடுவில் இறங்கி வந்த வல்லமை ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஷபா ரபா 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 ஷாகா ரபாலா தீரபா ரபிக்க ரபா. வல்லமை, வல்லமை, வல்லமை ஆண்டவரே, அபிஷேகத்தோடு எங்கள் மேல் இறங்குவீராக. ஊழியங்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். குணமாக்கும் வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானம் என்கிற வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ வசனம் என்கிற வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச வரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குணமாக்கும் வரங்கள் வெளிப்படட்டும். வெவ்வேறு பாஷைகளை பேசும் வரங்கள் வெளிப்படட்டும். பகுத்தறியும் வரங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் வரங்கள் வெளிப்படட்டும். ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். ஆவிக்குரிய ஊழியங்கள் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஷபா ரபா ஹல்லே லூயா. அந்நிய பாஷை பேசாதவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படியான கிருபைகளை தாரும். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அதை வளர்த்து கொள்ள கிருபை செய்யும் ஐயா. நாங்கள் ஆண்டவரை தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை வரங்களாலும் வல்லமைகளாலும் எங்களை நிரப்பி எங்களை இதுவரை ஊழியத்தில் எங்களை நடத்தி வந்ததை விட இனி சிறப்பாக எங்களை வழிநடத்த போவீர் என்று நாங்கள் நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது இறங்கி வந்த தூய ஆவியானவர் கொர்நேலியு வீட்டிலே ஆண்டவர் பேதுருவுடைய வார்த்தைகளை பேச தொடங்கின போது இறங்கி வந்த கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மேலும் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனை இதுவரை இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு நீர் தாரும். இதுவரை இல்லாத புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்டவைகளுக்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக ஆண்டவரே, இந்த 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 பௌர்ணமி ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமையை நீர் வைக்கும்படியாக, உடைய வல்லமை இறங்கும்படியாக, ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்கூட உடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமை வெளிப்படும்படியாக விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஐயா. வல்லமை தாரு சுவாமி, வல்லமையை தாரும். எதிர்ப்புகளை நாங்கள் கடந்து வர ஆண்டவரே, போராட்டங்களை தாண்டி வர ஜெயிக்க ஆண்டவரே, எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் முறியடிக்க தேவனை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேக்கங்களையும் கலக்கங்களையும் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தோல்வி போல தோன்றுகிற காரியங்களெல்லாம் மாறி ஆண்டவரே தேவனே, நாங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக இன்றைக்கே உம்முடைய வல்லமை எங்கள் மேல் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய காலம் வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு நீ தருவீராக. ஆண்டவரே, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் கேட்கிறதுக்கு மேலாக அதிகமாய் கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா நீர். நாங்கள் தொடர்ந்து பாடல் பாடும்போதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென், 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 ஆமென். சோதரம், சோதரம், சோதரம் ஐயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே மனமடைய போற்றிடுமே ஞானத்தினாவியே மனமடைய போற்றிடுமே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்ற ஊற்ற எங்களுக்கு பலன் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆவியை எங்களுக்கு தருவீராக. பலத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புமையா, கனமுடைய ஊற்றிடும் ஞானத்தின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்தில் தொடர்ந்து எங்களை கனப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகள் அல்ல ஆண்டவரே, உடைய ஆவியானவர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. தேற்றிடுமே உள்ளங்களை, இயேசுவின் நாமத்தை எங்களுடைய உள்ளங்கள் தேற்றப்படட்டும். நாங்கள் அநேகருடைய உள்ளங்களை தேற்ற வேண்டும் ஆண்டவரே. உடைய ஆவியை எங்களுக்கு இருமடங்கல்ல அளவில்லாத அளவுக்கு எங்களுக்கு மேல் வைப்பீராக. ஷபா ரபா ரபா ரக ரபா ரபா ஷபா ரபா அதிக ரபா. ஆண்டவரே, இந்த லிங்கில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த யூடியூப்பில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கவர்களை எங்கிருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது அவர் இருக்கும் இடங்களிலே நம்முடைய வல்லமை இறங்கும்படியாக அவர்கள் மேலே உள்ள வல்லமை இறங்கட்டும், அவள் மீது வல்லமை இறங்கட்டும். நேரடியாக இணைந்து ஜெபித்து கொண்டு மேல் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். யூடியூப்பில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறவங்க மேலே வல்லமை இறங்கட்டும். கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு அவர்கள் கலந்து கொள்ள முடியாத கிருபைகளை கட்டளையிடும்படியாக ஆண்டவரை உடைய ஆவியை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய ஆவி எங்களை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே ஆயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே ஆயங்களை. ஆண்டவரே, அபிஷேக தைலத்தை இப்பொழுது எங்கள் சரீரத்தில் போடுவீராக. எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள், ஆவியில் உள்ள காயங்கள், எல்லா காயங்களையும் மாற்றுவீராக. பாடல் பாடும்போதே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுகிற காயங்கள், சரீரத்தில் உள்ள காயங்கள், வியாதிகள், நோய்கள், பேயுடைய கிரியைகள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாம், தந்திரங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அபிஷேக மழை இப்பொழுது எங்கள் மேல் இன்னும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் பாடல் பாடுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கு இப்பொழுது இன்னும் தேவை என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த யார் யாரெல்லாம் இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேரையும் ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும், 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 நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமைகளால் நிரப்பும். இதுவரை இல்லாத புதிய அபிஷேகத்தை தாரும், இதுவரை இல்லாத புதிய வரங்களை தாரும், கனிகளை தாரும், வரங்களை தாரும், வல்லமைகளை தாரும், ஊழியங்களை தாரும், அபிஷேகத்தை தாரும் ஆண்டவர். சகல விதமான அதிகாரத்தையும் தாரும் ஐயா. ஆமே, நாங்கள் ஆமே இன்மை போல அதிகாரத்தோடு நாங்கள் ஊழியம் செய்யவும், எல்லா எதிர்ப்பு சக்திகளை நாங்கள் அதட்டி கட்டி அப்புறப்படுத்தி காரியங்களை நசிக்க போட்டு ஜெபிக்கவும் கிருபை தருவீராக. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமே, ஆமே. கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தின் மூலமாய் துடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வடிக்கிற கண்ணீர் எங்களுக்கு துடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் ஆண்டவரே. ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர் துடைக்கப்படணும் ஆண்டவரே. தூரத்தில் இருந்து இதில் இணைந்து கொண்டு கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய கண்ணீர் பிரச்சனைகளை மாற்றுவீராக சுவாமி. அற்புதங்கள் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. துடை தீடுமே கண்ணீரல்லா கிருபையின் போர்க்கரதா, துடை தீடுமே கிருபையின் போர்க்கரதா, நீரை தீடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நீரை தீடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடுவே. அசைவாடும் ஆவியே தூய்மையே
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இதயம் செய்ய உள்ளம் நிரம்ப அலங்கரியும் வரங்களினால் இந்த வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம், பாட போறோம். எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. எங்களை உலக பிரகாரமான அலங்காரங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உலக பிரகாரமான அலங்காரங்களை நாங்கள் கேட்கல, விரும்பலை, அது எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஒரு அலங்காரம் தேவை ஆண்டவரே. அந்த அலங்காரம் என்னவென்றால் அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. வரங்களால் எங்களை அலங்கரியும், வல்லமைகளால் எங்களை அலங்கரியும், ஆவியின் கனிகளால் எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. 8 வகையான ஊழியங்களால் எங்களை அலங்கரியும், 17 வகையான மாம்சத்தின் கிரிகளை அழித்து எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. அலங்கரியும் வரங்களினால் எழுந்து நாங்கள் ஜொலித்திட இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. இன்னும் நாங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. இன்னும் எங்களுக்கு வல்லமை தருவீராக என்று சொல்லி இந்த கவியை சேர்ந்து நம்ம பாடுவோம். அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியோ வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அன்பிருமே அணிகளையோ நிறைவாக இப்பொழுதே. அன்பிருமே அணிகளையோ நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இடம் அசைய உள்ளம் எங்களை ஆவிக்குரிய வரங்களால் எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. என்னுடைய ஊழியங்களிலே அலங்காரம் காணப்படட்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான அலங்காரங்கள் அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய அலங்காரத்தை தருகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் போது ஆவிக்குரிய வரங்களினால அலங்கரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவருடைய வாழ்விலே நாங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக, இன்னும் கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை எங்களை ஆதாயம் பண்ணும்படியாக, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவரை சொல்லாத இடங்களுக்கெல்லாம் சொல்ல ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் உள்ள அத்தனை பேரையும் அனுப்புவீராக ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாக அனுப்புவீராக, குழு குழுவாக அனுப்புவீராக, அணி அணியாக அனுப்புவீராக. இன்னும் நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. இப்படி வருகைக்கு முன்பாக நாங்கள் இன்னும் ஆயத்தப்படவும், எங்களோடு கூடின எல்லா கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்தவும், காவலாளிகளாக இருந்து நாங்கள் பணி செய்ய எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தருவீராக. இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அபிஷேகம் இறங்கட்டும். பெந்தைக்கோஸ்து நாளிலே 120 பேர் பேசின அபிஷேக வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக, வல்லமைகளை தருவீராக. நல்ல சொப்பனங்களை எங்களுக்கு தாரும், தரிசனங்களை எங்களுக்கு தாரும், வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாரும். வேத வசனத்தை விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை சரியாக நான் கற்றுக் கொடுக்க, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும். ஷபா ரபா ரகரா லபா ரபா ஷகர. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற வார்த்தை ஆண்டவரை தீவிரமாக நிறைவேறும்படியாக தீவிரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, தீவிரமாக ஜெபிக்கிறோம் ஐயா. இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், உலக நாடுகளை காண்கிறோம். இப்படி வார்த்தைகளின்படி எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் இன்னும் ஆவியிலே நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஆவியிலே அனலாக இருக்கணும். 10 தீவிலே யோவானை ஆவிக்குள்ளாக்கி நிரப்பி தீர்க்க தரிசன வார்த்தைகளை சபைகளுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆண்டவரை அலங்கரித்து ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நேரடியாக ஜெபிக்கிறவங்க இன்னும் ஜெபிங்க. யூடியூப்பில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜெபித்தாலும்
அங்கேயும் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். எல்லாரையும் நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும், எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. போட்டோம், மாம்ச எண்ணங்கள் அழிந்து போகட்டும், மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே பரிசுத்தாவின் நதியாக புறப்பட்டு வரட்டும், நதியாக புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஜீவநதியே பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டும். எங்கெல்லாம் பலவீனம் உண்டோ அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இப்பொழுதே மாறட்டும். அது பலனாய் மாறட்டும், பலனாய் மாறட்டும். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே வறட்சியின் இடங்கள் எல்லாம் இன்று வளமாக மாறட்டுமே. வறட்சி இடங்கள் எல்லாம் வளமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் போதாது. ஆமென். ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, துதிக்கிறவங்க துதிங்க, பாடுறவங்க பாடுங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க, வரங்களை பயன்படுத்துவங்க வரங்களாக பேசுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர்களை சொல்லுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் வெளிப்பட்டு வரட்டும். இருதயத்தின் ரகசியங்கள் வெளிப்படட்டும் ஐயா. ஜெபாய்க்க ஊழியத்தில் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஆமென், ஆமென். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டும் ஐயா. சோர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. சோர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. எலும்புகள் உயிரடையுமா? தேவரை நீர் அறிவீர். மகா சேனையாய் எழும்பின எலும்புகள் எல்லாம் அந்தந்த எலும்புகள் அந்தந்த இடத்துல போய் கூடிக்கொண்டது போல ஒரு எழுப்புதலை எங்களுக்கு மத்தியிலே தருவீராக. ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பாடல் பாடுங்க, ஜெபிங்க, வரங்களை பயன்படுத்துங்க. சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் பாடுங்க. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சரீரத்துடைய பலகீனங்கள் எல்லாம் மாறி போவதாக. ஆவியிலுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி போவதாக. அல்லேலூயா. பாரா பாரா தரபா ஷபாலபா. வல்லமை, வல்லமை எங்களுக்கு வேணும். எலியாவின் மேல் விழுந்த வல்லமை, எலிசா மேல் வந்து இறங்கின வல்லமை, முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை, தீர்க்கதரிசிகள் பெற்றுக்கொண்ட வல்லமை, அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் தூய வல்லமை ஷபானபா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் ஜீவநதியே இன்னும் பாய்ந்து வரணும். இது எங்களுக்கு போதாது, இது எங்களுக்கு போதாது. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் கேளுங்க. ஜீவநதியாகி அபிஷேகம் ஆண்டவர் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. குறைவான அபிஷேகத்தால ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே. குறைந்த அபிஷேகத்தை கொண்டு ஊழியத்தை செய்ய முடியாது. குறைந்த அபிஷேகத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாது.
அது பாய்ந்து வரட்டும், ஜீவன் நதியாக பாய்ந்து வரட்டும். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி, அல்லேலியா சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். ஆண்டுடைய வல்லமை இன்னும் நம்ம இறங்கி வரும். அல்லேலூயா. ஆவின் வரங்களினா செய்திடுமே, ஆவின் வரங்களினா அல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து வரட்டும் ஐயா. மெதுவாக அல்ல, மெதுவாக அல்ல, உயரமான இடத்திலிருந்து தண்ணீர் கீழே பள்ளத்துக்குள்ள பாய்ந்து செல்வது போல பாய்ந்து வரட்டும் ஐயா. அந்த கூடாரத்துக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் மேல் தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஐயா. நாங்கள் நேரடியா பாடல் பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்படி வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. அபிஷேகத்தால் நிரப்புடைய சுயங்கள் எல்லாம் அழித்து போடும் ஐயா. சுயமாக ஓடின ஓட்டத்தெல்லாம் நிறுத்தும் ஆண்டவரே. சுயமாக ஓடின ஊழியர்கள் எல்லாம் நிறுத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் நடத்துகிற ஊழியத்தை செய்ய ஆவியானவர் எவரபடி நடந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகமாக தருவீராக. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கனி தராத பகுதியெல்லாம் கனி உள்ள இடமாக மாறணும் ஐயா. எந்த இடத்துல கனியற்றவனாக இருந்தேனோ அந்த இடத்துல நான் கனி உள்ளவனாக மாறணும் ஐயா. பாடுவோம், பாடுவோம். கனிதர மரமங்கள்லாம் இன்று கனிகளால் நிரம்பட்டுமே, கனிதர மரங்கள் கனிகளால் நிரம்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஊட்டுங்க, ஊட்டுங்க ஆண்டவர். கைதட்டுறதுக்கு ஆவி வேணும், நடக்க ஆவி வேணும், பிரசங்கிக்க ஆவி வேணும், ஜெபிக்க ஆவி வேணும், துதிக்க ஆவி வேணும். எல்லாட்டுமே பலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. எங்கெல்லாம் பலகீனமா இருந்தோமோ அங்கெல்லாம் நீ பலனாக நாங்கள் நிற்கணும் ஐயா. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் மாதந்தோறும் புது கனிகள் தந்து மகிமையாய் வாழட்டுமே. மாதந்தோறும் புது கனிகள் தந்து மகிமையாய் வாழட்டும். மகிமையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, சுத்தமான ஊழியம், சுத்தமான கடமைகள். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. பரிசுத்தாவின் வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கத்தக்கதாக. ஆமென், ஆமென். வீடுகளில் இருக்கும்போது அபிஷேகத்தில் நிறைந்திருக்க, ஊழியத்தில் செல்லும்போது அபிஷேகத்தால் நிறைந்திருக்க, வாழ்க்கை முழுவதுமே ஆவியின் நிறைவோடு காணப்பட அநேக ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால இன்னும் திரளான ஜனங்களை நம்ம மீட்கணும். அல்லேலூயா. அதுக்கு தேவ வல்லமை நமக்கு வேணும், அதுக்கு தேவ வல்லமை நமக்கு வேணும். அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். எல்லா நல்ல வாயை திறந்து ஆண்டவரே, திரளான ஜனங்களை நாங்கள் உம்மண்டை கூட்டி சேர்க்க, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஞானம் வழங்க பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தாரும். அனாவசியமான பேச்சுகளை எங்களை விட்டு எடுத்து போடுவீராகப்பா ஆண்டவரே. சீரியடு கிளவி பேச்சுகளுமாக இருக்கிற வார்த்தைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வார்த்தைகளை பேச வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க நாங்கள் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக விளங்க. எங்களுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க, எங்களுடைய செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் தேரத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் ஏவரபடி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு தரும் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குள்ளாகணும், ஆவிக்குள்ளாக்கும், எங்களை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. அநேக நேரங்களில் மாம்சத்துக்குள்ளவர்களாக இருந்து மாம்சமான வார்த்தைகளை பேசி உலக பிரகாரமான மக்களை போல நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இனி அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே.
இனி நாங்கள் உலக பிரகாரமான மக்களைப் போல வாழக்கூடாது. உலகத்தின் ஆவி எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. உலகத்தின் ஆவி எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. தேவனிடத்தில் புறப்படுகிறவர்களை அறியக்கூடிய தேவ ஆவி எங்கள் மேல் வல்லமையோடு இறங்கட்டும் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், பிள்ளைகளின் மேல் இறங்கட்டும், ஐக்கியத்தில் இறங்கட்டும் ஐயா. எல்லா சகோதரர்கள் மேலும் இறங்கட்டும், எல்லா சகோதரிகள் மேலும் இறங்கட்டும். ஜீவநதியாக வாரும் ஐயா, வாரும் 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 ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஐயா. நாங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐயா. இதுவரை நாங்கள் எங்கெல்லாம் குறைபட்டு காணப்பட்டோமோ அந்த குறைகள் எல்லாம் மாறும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடினமான பிரச்சனையெல்லாம் லகுவாக மாற்றி போடக்கூடிய ஆவியை தாருவோம் ஐயா. ஆமென் 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 ஆமென். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ தந்த ஆயுள்கால வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஐயா. எங்களுக்கு தந்த எச்சரிப்பு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஐக்கியத்தை நீ கொடுத்த ஆயுள்கால வாக்குத்தத்தங்கள், இந்த ஆண்டு வாக்குத்தத்தங்கள், கடந்த காலங்களிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். வானபராபரனே இப்போ வாரும் எமயிலே. வானபராபரனே இப்போ வாரும் எமயிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை யுமையா. எல்லா மகிமை கனமு துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமு துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எமதி. பாடும்போது நம் மத்தியிலே ஆவியானவர் வந்திருக்கிறார், நம் நடுவில் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்திருக்கின்றார். ஒவ்வொருவரை சுற்றிலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி பழைய சோர்வுகள் அல்ல, பழைய பேச்சுகள் அல்ல, பழைய காலத்தில் தேவையற்ற காரியங்கள் அல்ல, வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற வார்த்தையின்படி வீணான ஓட்டங்கள், வீணான பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமை கோடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா. பாதமை கோடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா. வாக்குமாரா தேவவாரும் வல்லமையாய் நிறைந்தே. வாக்குமாரா வல்லமையாய் நிறைந்தே. உபாசனபதியே கிருபையில் நிலைத்திடவே. கிருபாசனபதியே கிருபையில் நிலைத்திடுவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. என் சக்தியோடு பக்தியில்
பூரணமான வாழ்க்கை தருமை. அப்போஸ்தலர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்க. அவர்கள் எல்லாரும் ஒரே மனம், ஒரே இருதயம் உடையவர்களாக, ஒரே ஆவியுடையவர்களாக பூரண கிருபை பெற்றது போல ஆண்டவரை இந்த ஐக்கியத்தில் உள்ள அனைவரும் பூரண கிருபைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த கிருபைகளெல்லாம் இப்பொழுது நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். நாம் பாட பாட, கை தட்டி பாட பாட, ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க ஆண்டவர் இந்த கிருபை வரங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. தேவன் நமக்கு இதுவரை தந்திருக்கிற வரங்களுக்காக, வல்லமைகளுக்காக, அபிஷேகத்திற்காக, கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். என்னை மறந்தாலோ ஐயா நீர் என்னை மாதிருக்க, என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவினாலும் உள்ளமிதேனில் அக்கினி பற்றிடவே, ஆவினாலும் உள்ளமதேனில் அக்கினி பற்றிடவே, ஏகோவாவே எங்களின் ராஜா. எழுந்து வாருமையா, எழுந்து வாருமப்பா, எழுந்து வாருமப்பா. எங்க வீட்டுக்கு எழுந்து வாருமையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் எழுந்து வாருமையா, ஒவ்வொரு ஊழியத்திலும் எழுந்து வாருங்க ஆண்டவரே. பாடல் வேளையில எழுந்து வாரும், சாட்சி பகுதியில எழுந்து வாரும் ஐயா, ஊழிய பகிர்மானங்களில் எழுந்து வாரும், ஜெப வேளையில எழுந்து வாரும் ஐயா, வார்த்தைகளை பிரசங்கிக்கும் வேளையில எழுந்து வாரும் ஐயா. நாங்கள் திட்டமிடுகிற திட்டங்களிலே எழுந்து வருவீராக. ஆவியானவர் எழுந்து வந்தால் எல்லாம் ஆச்சரியமாக நடைபெறும். ஆமேன், 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 ஆமேன். ஒரு நாளில் இந்த இயேசு வரப்போகிறார். ஆகாய மேகமீதில் எக்காலம் துணித்திடவே, ஆகாய மேகமீதில் துணித்திடவே, அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவே இரண்டாம் முறையே, ஆசையோடு காத்திருத்திட வல்லமையா, ஆனவராபரணே வாரும் யமதிலே, வந்து நின் திருக்கரதாரியம்மை ஆசீர்வதியுமையா, வந்து நின் திருக்கரதாரியம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமுதுரியும் ஏற்றிடவாருமையா, எல்லா மகிமை கனமு. ஆண்டவர் நம்முடைய பாடல் வேளையில, இந்த ஜெப வேளையில நடுவரை இறங்கி வந்திருக்கின்றார். அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். நம்முடைய சரீரங்களிலே புதிய வல்லமை, ஊழியத்திலே புதிய வல்லமை, புதிய வழிகாட்டுதல், புதிய வழிநடத்துதல், இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்திராத, யாருக்கும் சொல்லாத ஆலோசனைகளை தேவன் நமக்கு நிச்சயமாக தருவார். யாருக்கும் செய்யாத அற்புதங்களை ஏசாயா 64:4 உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவருக்கும் செய்திராத, கேட்டிராத, பார்த்திராத, அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அல்லேலூயா, 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 எல்லாரும் விசுவாசத்தோடு நடக்க. ஆமேன், 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 ஆமேன். சிறப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் வழி நடத்துவார். ஊழியங்களிலே தேவனுடைய வழிநடத்தல் இன்னும் அதிகமாக கிடைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆவியின் வல்லமையை நமக்கு ஆண்டவர் தந்து தேவ ஆவியின் வல்லமை நம்ம தங்கி இருக்கும்படியாக நாம் ஜெபித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம், தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட நடத்தும்படியாக எல்லாரும் ஆண்டவர் இதுவரை நம்ம நடத்தினதுக்காக நன்றி செலுத்தி இனி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். ஆமென், 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 ஆமென். இதுவரை எங்களை நடத்தினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
இன்னும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, இன்னும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விசேஷமாக நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஜெபத்தின் மூலமாக வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். பிரதான கிருபையினால் இந்த பவர் ப்ரேயருக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்ம 1 மணி நேரம் ஆண்டவருடைய வல்லமைக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். லேலுயா. இதனுடைய ரிசல்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், புதிய அபிஷேகம், புதிய வழிநடத்தல், புதிய காரியங்கள், புதிய வரங்கள் ஊழியத்தில், குடும்பத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொரு மாதமும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும்போது, வல்லமையால் நிரப்பப்படும் போது ஆண்டவர் காட்டுகிற பாதைகளை நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும். லேலுயா. அதுக்காகத்தான் என்ன செய்கிறோன்னா, ஒருவேளை ஏன் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி உலகத்தில் இன்னொரு சத்தம் நம்ம கேட்கலாம். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும். லேலுயா. நம்ம வேத வாசிப்பில், நம்ம ஜெபத்தில், நம்ம ஆராதிக்கிறதுல, ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாத்துலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்ய முடிகிறத, வழி நடத்துகிறத நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும். லேலுயா. இந்த கிருபையில் நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்னா நல்ல உதவி செய்யணும். லேலுயா. அபிஷேகத்துக்காக வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இன்னும் ஒரு சில குறிப்புகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். லேலுயா. ஏன்னா ஆவியானவர் நம்ம பக்கத்தில் வந்து இறங்கிட்டார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. நம்ம இப்போ என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோமோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கி அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலை என்ன செய்வார்னா தருவார். லேலுயா. 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வைராக்கிய வாஞ்சியாய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கும்போது என்ன விசுவாசித்து ஜெபிக்கணும்னா, ஆண்டவருடைய ஆவி நம்ம மேலே இறங்கும். அதனால் நமக்கு ஒரு பெரிய விடுதலை நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா கிடைக்க போகுது. லேலுயா. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் கர்த்தருடைய ஆவியில் தான் விடுதலை உண்டு, இறங்கட்டும். அந்த இடத்துல உங்களுடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 1 மணி நேரம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கிற எந்த குறிப்பிலையும் கர்த்தருடைய ஆவி இறங்கும். கர்த்தருடைய ஆவி இறங்கும்போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்கள் குடும்பத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளத்துலேயும் இறங்கட்டும், ஒவ்வொருவருடைய எண்ணங்கள்லையும் இறங்கட்டும், ஒவ்வொருடைய பாதையிலையும் இறங்கட்டும், ஒவ்வொருடைய வழியிலையும் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன காரியங்களில் குடும்பங்களில் குழப்பம் இருக்கோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கன்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் நம்ம வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஜெபம் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆவி இறங்கும். கர்த்தருடைய ஆவி இறங்கி அந்த இடத்துல விடுதலையை தரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். பெற்றோர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். சகோதரர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். ஆண்டவரே, சகோதரிகள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். நாங்கள் செய்கிற தொழில்களில் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். நாங்கள் செய்கிற பணிகளில் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும்னு சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் மாறிடும். கர்த்தருடைய ஆவி இறங்கிட்டுனா வியாதிகள், பலவீனங்கள்லாம் மாறிடும். ஆமேன். கடன் பிரச்சனைகள்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கிட்டுனா எல்லாம் மாறுதலாக முடியும். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உடைய ஆவியின் வல்லமை இறங்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானுடைய நடத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆவியானுடைய நடத்தலோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் முடியாத காரியங்கள்லாம், இதுவரைக்கும் கூடாத காரியங்கள்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கி ஆண்டவரே அந்த இடத்துல நீர் விடுதலையை தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி இறங்கி விடுதலையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் குடும்பத்தில் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆவியின் வல்லம் அதை செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஆமென். ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாதத கர்த்தருடைய ஆவி என்ன செய்யும்னா செய்யும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவி இறங்கி விடுதலை தந்து குடும்பத்தில் கர்த்தர் நல்ல ஒரு புதிய பாதையை கர்த்தர் நமக்கு தந்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தமா. அந்த துதிக்கான மகிமை எல்லாம் அவருக்கே போய் சேரட்டும். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் என்னை அநேருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. என் ஜெபம் எல்லா இடத்துக்கும் போகணும். என் ஜெபம் என் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, என் ஜெபம் என் தெருவுக்கு இருக்கணும். என் ஜெபம் நான் இருக்கிற சபைக்கு இருக்கணும். என் ஜெபம் நான் இருக்கிற ஊருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம இருக்கிற இடங்கள்லாம் கர்த்தர் நம்மளை நல்ல ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மளை நல்ல ஜெபாவினால் நிரப்பணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. ரெண்டாவது குறிப்புக்காக ஆவியானுடைய நடத்தலோடு நம்ம ஜெபம் பண்ணோம். இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு யார் சத்துருக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம யார்ட்டையும் நம்ம காய்முகாரமாக பேசாமல் இருக்க முடியாது. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே எங்களை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. சத்துருக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். எங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கு. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஆவியின் வல்லமை வெளிப்படும். ஆண்டவரே எங்களை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் எங்களுக்கு கொடுத்த காலங்களில் என்னை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். துதிக்க வேண்டிய இடத்துல நான் நல்லா துதிக்கணும். ஜெபிக்க வேண்டிய இடத்துல நான் நல்ல ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் அநேக இடத்துக்கு போகணும். நம்ம ஜெபம் அநேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையணும். ஆண்டவரே என்னை இப்படி நடத்துங்க. ஆண்டவரே இப்படி நடத்துங்க. ஆண்டவரே ஜெப ஜீவியத்துக்குள்ளே என்னை நடத்துங்க. அநேருக்கு பிரயோஜனமாக என்னை நடத்துங்க. என் கிராமத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு என்னை கொண்டு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுறோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுறோமா? ஆமென். மாம்சத்தினுடைய எண்ணத்துக்கே நம்ம போக மாட்டோம். உலக காரியத்தில் எதுலையும் போய் நம்ம நின்ற மாட்டோம். அரசியலில் போய் நம்ம நின்ற மாட்டோம். ஆமென். பிரச்சனைகளில் போய் நம்ம நிற்க மாட்டோம். ஏன்னா நம்மளை கர்த்தர் பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நல்ல ஜெப ஜீவியத்துக்குள்ளே நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்தீர். இன்னும் அந்த கிருபை பெருகட்டும். இன்னும் அந்த கிருபை பெருகட்டும். இன்னும் ஜெப கிருபை பெருகட்டும். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வகையான பிசாசு ஜெபத்தினால உபவாசத்தினால அன்றி வேற விதத்தினால என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது.
கர்த்தர் நம்மளை இருக்கிற காலங்களில் நம்மளை நல்ல பிரயோஜனமாக எடுத்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஜெப ஆவி நமக்கு என்ன செய்யணும் வேணும். லேலுயா. இதுவரைக்கும் தேவன் தந்த ஜெபாவியை கொண்டு எவ்வளோ காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஜெயிச்சிருக்கோம். லேலுயா. அதுக்கு நமக்கு ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா உதவி செய்திருக்கிறார். லேலுயா. இன்னும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் கர்த்தர் ஊருக்கு ஒருத்தர், வம்சத்துக்கு 2 பேருமா கர்த்தர் தேர்ந்திருக்கிறார். லேலுயா. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் இன்னும் நிரப்பி நம்மளை இருக்கிற இடத்துல ஒரு விசேஷித்த ஆவியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க தேசத்தில், ஆனால் தானியேலை கர்த்தர் நல்ல விசேஷித்த ஆவியினால் நிரப்பியிருந்தா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். அதே வேளையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விசேஷித்த ஆவியையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தந்து நிரப்பணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இந்த பவர் ஜெபத்தில் தானியேல் மேலே இருந்த ஒரு விசேஷித்த ஆவி எனக்குள்ள இறங்கட்டும், எனக்குள்ள இறங்கட்டும். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். சில பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது, ஆனால் விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்ததுனால அவர் தோழர்களெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். சொப்பனத்தில் வெளிப்படுத்த வேண்டியதை சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். தரிசனத்தில் வெளிப்படுத்த வேண்டியதை தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். கர்த்தர் நமக்கும் நிறைய சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தந்து மறைபொருளுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதற்கு தானியேலுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஆவியினால இந்த ஜெபத்தில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தானியேலுக்குன்னு சொல்லி ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஆவியினால் நிரப்புங்க. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்போமா? ஆமென். இந்த பவர் ஜெபத்தில் எனக்கு ஆண்டவரே அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், வல்லமைக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ நான் ஒரு விசேஷித்த ஆவிக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், விசேஷித்த கிருபைகளுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதங்கள்ல நீர் ஊற்றி நிரப்புனதற்காக ஸ்தோத்திரம், ஊற்றி நிரப்புனதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உள்ளம் தங்கோ இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கோ இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கோ இயேசு நாயகா. ஹல்லேலூயா. ஐக்கியத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், துரத்தி அழிப்பீர்கள். லேலுயா, லேலுயா. ஆண்டவர் துரத்த வேண்டியதெல்லாம் சீக்கிரமாய் துரத்தி அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், அழிக்கணும். எவ்வளோ காலம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்யணும், தரணும். லேலுயா. குடும்பத்தில் ஒரு காரியத்துக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம நம்பி ஜெபம் பண்ண போகிறோம். லேலுயா. நீங்கள் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை என்ன செய்வீர்கள், அழைப்பீர்கள். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் என் தனிப்பட்ட காரியங்களில் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அதை துரத்தி அதை என்ன செய்யணும், அழிச்சு போடணும். லேலுயா. குடும்பத்தில் நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் தரணும். லேலுயா. நல்ல ஊழியம் செய்வதற்கான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். லேலுயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா?
எங்களுக்கு நீ தந்த ஜனவரி 1 2025 நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அதை அப்ளை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையை நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணணும். நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாயின்னு சொன்னது போல் அடிக்கடி ஆண்டவரை அது எங்கள் கண்ணுக்கு முன்னால் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரை. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இனிமேல் என் கண்ணுக்குள்ளே வரவே விடாது, என் எண்ணங்களுக்குள்ளே வரவே விடாது, என் சிந்தனைக்குள்ளே வரவே விடாது. அதை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிக்கிற ஆண்டவரை. ஆமென். நம்ம சோத்திரம். ஊழியம் செய்ய முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா சத்துருக்களுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால துரத்தி அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். கையை நல்லா அசைச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், துரத்த வேண்டியதை துரத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை சீக்கிரமாய் அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கண்ட எய்த்தியனை நாங்கள் இனிமே பார்க்கவே கூடாது ஆண்டவரே. நல்ல விடுதலையா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். 2 கரங்களை உயர்த்தி நான் நல்ல கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணணும். நல்ல வாயை திறந்து நான் ஜெபம் பண்ணணும். ஆமென். சோத்திரம். நல்ல முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். நல்ல மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும். மணிக்கணக்கில் துதிக்கணும் ஆண்டவரே. இதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் சோர்வுகளையும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. சத்துருக்கள் உண்டு பண்ணுகிற தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை துரத்தி அழித்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு உற்சாகத்தின் ஆவி உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. 7 மாதமும் நம்ம ஐக்கியத்தில் நடந்த ஊழியங்களில் அநேகரை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் மாறி இருக்கு. அநேக வியாதிகளை நெஞ்சிருக்கு மாறி இருக்கு. ஹல்லேலூயா. புதிய ஊழிய வாசல்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை வேதம் வாசிக்க வச்சிருக்கிறார். அநேகரை ஜெபிக்க வைத்திருக்கிறார். அநேகரை சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7 மாதமும் நடந்த ஊழியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக கிரியை செய்திருக்கிறார். நம்ம ஊழியருடைய பிரயாணங்களை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளி மாவட்ட ஊழியங்களில், மற்ற இடங்களில், சென்றுகளில் புதிய புதிய வீடுகளை கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களில் எல்லா வீடுகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நல்ல நிலைச்சி நிற்கணும். ஹல்லேலூயா. அவங்க விசுவாசத்தில் நல்ல நிலைச்சி என்ன செய்யணும்? நிற்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா? 7 மாதங்களும் ஆண்டவரே இந்த 2025 நீ தந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபரில் நடந்த ஜெபங்களுக்காக, கூடாரத்தில் நடந்த ஜெபங்களுக்காக, புதிய கூடாரத்தில் நடந்த ஜெபங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபைகளில் நடந்த ஊழியங்களுக்காக, சென்டர்களில் நடந்த ஊழியங்களுக்காக, வீடுகளை திறந்து கொடுத்த ஆண்டவரே ஊழிய குடும்பங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, நீர் செய்த அற்புதங்களுக்காக, நீர் செய்த அதிசயங்களுக்காக, நீர் தந்த ரட்சிப்புக்காக, நீர் தந்த அபிஷேகத்துக்காக, நீர் தந்த வேத வாசிப்புக்காக, வேத தியானத்துக்காக, கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர்கள் மூலமா தந்த எழுப்புதலுக்காக ஆமென். திறக்காத வாய்கள்லாம் திறந்ததற்காக ஆவியானவரை எல்லாருடைய பிரயாசங்களையும்
கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக, பிரயாணங்களில் கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக, எல்லா மேலான கிருபைகளுக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் பண்ண புதிய கிருபையை தருவார். இன்னும் 5 மாதங்கள்ல கர்த்தர் இன்னும் புதிய கிருபைகளை தருவார். ஆமென். உமது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7 மாதங்கள் ஆண்டவரே எங்க ஐக்கிய ஊழியங்கள்ல நீர் தந்த விடுதலைக்காக, ஆமென், நீர் தந்த சுகத்துக்காக, நீர் தந்த பிரச்சனைகள்ல காரியங்களை மாறுதலா முடிய பண்ணினீர். ஆமென். உமது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ தந்த கூகுள் மீட் ஊழியத்திற்காக, நீ தந்த யூடியூப் ஊழியத்திற்காக ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தூர பிரயாணங்களுக்காக ஹல்லேலூயா. 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 ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆவியானவர் தான் நடத்தினார். ஆண்டவருடைய பிரசன்னம் தான் ஒரு காற்று போல கொண்டு போச்சு. சனிக்கிழமை இரவு புறப்பட்டு போறாங்க, வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்டு போறாங்க, சனிக்கிழமை ஊழியத்தை முடிச்சு சனிக்கிழமை இரவு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்று போல நடத்துகிறார். ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அதற்கு நம்ம எல்லாரையும் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நல்லா நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நல்லா நடத்துவார். ஆமென். நல்லா அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவான். நாயில் கால வாக்குத்தத்த வசனத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற காலத்துல கர்த்தர் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னீரப்பா. நீர் நடப்பிப்பதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆவியானவர் நடத்திட்டா போதும். ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவு நேர பிரயாணங்கள் உண்டு. ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூர பிரயாணங்கள் உண்டு. ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் நீர் கொடுத்த ஆயுள் கால வாக்குத்தத்த வசனம் நிறைய கிராமங்கள்ல சின்னவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பட்டணங்கள்ல சிறியவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கா எழுப்புதல் அடையணும். அவங்க எல்லாரும் பலத்த ஜாதியா எழுமணும். அதற்கு எங்களை அர்ப்பணிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஜெப நேரத்துக்கு நம்மளை நல்லா அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. என் ஜெப நேரம் பெருகணும் ஆண்டவரே. என் தனி ஜெபம் என்னணும் பெருகணும். ஹல்லேலூயா. என் குடும்ப ஜெபத்தில் நேர கணக்கில் என்ன செய்யணும்? இன்னும் பெருகணும்.
ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் சில வேளையில் நம்மளை நடத்தி ஜெபத்துக்குள்ளே கொண்டு போகணும். லேலுயா லேலுயா. ஜெபத்துக்குன்னு சில குறிப்பிட்ட நேரத்தையும் கர்த்தர் ஐக்கியத்தில் வச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இன்னும் ஆவியானவர் என்னை நல்ல ஜெப வேலைக்குள்ளே என்ன செய்யுங்க, நடத்துங்க. வனாந்தரத்துக்கு கூட்டு போனால் கூட்டு போங்க, கூடாரத்துக்கு கொண்டு வரேன்னா கொண்டு வாங்க. ஆமேன்னு ஸ்தோத்திரம். லேலுயா. அப்படி நம்மளை நடத்தினார் அப்படின்னு சொன்னால் இன்னும் எழுப்புதலில் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஐக்கியத்தில் பார்க்க முடியும். லேலுயா. கரங்களை உயர்த்தி ஜெபத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஆமேன். என் தனி ஜெபத்தில் ஆவியானவரை என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போக வேண்டிய வேலையில் கொண்டு போயிருங்கப்பா. கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டிய நேரத்தில் ஆவியானவர் என்னை கொண்டு வாங்க. ஜெபத்துக்கு நான் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஜெப நேரம் பெருகணும், ஜெப நேரம் எனக்கு கூடணும். இது போதாது ஆண்டவரே, இது போதாது ஆண்டவரே. ஆமேன் ஸ்தோத்திரம். ஜெப நேரம் எனக்கு கூடணும் ஆண்டவரே. வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஜெப நேரத்தை கையில் எடுத்து என்னை ஏக்கி என்னை நடத்த முடியாது. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும். ஆமென். பெருகட்டும் 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 பெருகட்டும். அந்த அளவுக்கு நாங்கள் ஜெபிக்கணும். ஆமேன். ஜெப மழையா இருக்கட்டும். ஆமேன். ஆவிக்குரிய மழையா இருக்கட்டும். மேல் ஜெபிக்கிறோம். இன்னும் நிரம்பட்டும், இன்னும் நிரம்பட்டும். ஆமேன் 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 ஆமேன். நம்ம ஜெப நேரத்தையும் ஜெப வேளையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நமக்கு பெருக பண்ண போறதற்காக கரங்களை தட்டி அந்த ஜெப ஜீவியத்தை கூட்டி தந்ததற்காக கர்த்தருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன் 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 ஆமேன். லேலுயா லேலுயா லேலுயா. ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய திருமண்டலத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெபம் பண்ண போறோம். லேலுயா. ஒரே ஒரு காரியம், திருமண்டலத்தில் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை என்ன இறங்கணும். லேலுயா. எல்லா திருமண்டலத்திலையும் என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆவியின் வல்லமை என்னன்னா ஊற்றப்படணும். லேலுயா. நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அன்னைக்கு அந்த ஆவிக்குரிய மழை இறங்கும்போது அதை யாரும் இணைய முடியாதுன்னா தடுக்க முடியாது. லேலுயா. நம்ம மாம்சத்தில் போய் எதையும் பேசிட வேண்டாம், எங்கேயும் போராடிட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம் திருமணத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் மேலேயும் எல்லா விசுவாசிகள் மேலேயும் ஊற்றப்படணும் சொல்லி எல்லாரும் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்காக ஜெபிக்கிறோம். பாடல் வேளையில், ஆராதனை வேளையில் அப்பா கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊழியங்கள் நடக்கும்போது ஆலயம் முழுவதும் உடைய மகிமையால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எல்லாரும் கேளுங்க. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயமும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மனசு கடினப்பட்டு போறதுக்கு முன்னால உங்க ஆவியின் வல்லமையினால நிரப்பிருங்கப்பா. அது ஒண்ணுதான் தீர்வு ஆண்டவரே, அது ஒண்ணுதான் தீர்வு ஆண்டவரே. பலத்தினால ஒண்ணு முடியாது, பராக்கிரமத்தினால பிரச்சனைக்கு தீர்வை பார்க்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவரே, நீர் அன்னைக்கே தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லிட்டீரப்பா, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியினால ஆயிரட்டும் ஆண்டவரே, அந்த ஆவியினால நடந்துரட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஆவியினால எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டுறட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து கரங்களை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி ஆண்டவரே நாங்க கெஞ்சி ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நாங்க திரும்ப ஜெபிக்கிறோம், கண்ணீரோட ஜெபிக்கிறோம், தாகத்தோட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனே திருமணத்திற்கு எல்லா திருச்சபைகளையும் எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் ஆவியின் அருள் மாறி இறங்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஊற்றப்படட்டும். தீர்வு அதில் ஒண்ணுலதான் இருக்கு ஆண்டவரே. இயேசுவே சோத்ரம் ஆண்டவரே நீர் ஊற்றி நிரப்புனதற்காக, இந்த முடிவை நீர் எங்களுக்கு தரப்போறதற்காக,
உம்முடைய தீர்ப்பு ஆண்டவரே ஆவியினால நீர் ஊற்றி நடத்த போறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை எல்லாரும் செலுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ, பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. உயரமான உலகிலே சோர்ந்து போகு எங்களை, உயரமான உலகிலே சோர்ந்து போன எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். கேளுங்க கேளுங்க. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே. ஏன் நின்றவாறு நம்ம ஜெபம் பண்ண போறோம். உலகத்துல பலவிதமான ஆவிகள் அநேகரை தாக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமையின்படி, நீர் கொடுத்த கிருபையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது செயல்படாதவாறு நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு ஆண்டவரே. அப்பா, இத்தனை பேர் நாங்க கூடி உம்முடைய அபிஷேகத்தை பெற்று உம்முடைய வல்லமையை பெற்று ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எந்த மனுஷனுக்குள்ளேயும் பெயரப்படாதுப்பா. அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்க கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணிடுவோமோ அநேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபம் பண்ணு. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பொல்லாத ஆவியின் சேனைகள். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. விசுவாசத்தோட ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. உட்காருங்க. ஆண்டவருடைய வல்லமையை நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் நம்மளை ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் கர்த்தர் சந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே என்னது கிடையாது. அல்லேலூயா. தொட வேண்டிய தலைவரை கர்த்தர் தொட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒருத்தர் எழுப்புகிற சாட்சி தேச அளவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, சந்தித்து அவங்க எல்லாரும் விசுவாசத்துக்குள்ளே இணைஞ்சிடணும், வந்துடணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம வேலை, கிரியை செய்ய வேண்டியது யார் வேலைன்னா ஆண்டவருடைய வேலை. எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேர் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஒரு மந்திரியை நீ சந்தித்தீர்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஊழியர்களை அப்படி கொண்டு போங்கப்பா ஆண்டவரே. அவங்க உங்களை சந்திச்சிடணும் ஆண்டவரே, உங்களை அறிஞ்சிடணும் ஆண்டவரே, உங்களோடு பேசிடணும் ஆண்டவரே, அவங்கள தொற்றுறணும் ஆண்டவரே. அவங்க காலத்தில் ஆண்டவரே ஒரு தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்துடணும், ஒரு தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்துடணும். காரியங்கள்லாம் மாறுதலாக முடியணும். ஆமென் ஸ்தோத்திரம். முதல்ல காரியங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் காரியங்கள்லாம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. இடப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணது போல எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் சந்திக்கப்படுவதற்கு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். தலைவர்களே இயேசுவே, இயேசுவே நீங்க சந்திச்சிருங்க, நீங்க பேசுங்க. ஆமென். ரட்சித்திருங்கப்பா இயேசுவே. ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டு ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்ம தலைவரெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு திட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் செயல்படுத்தி நடத்த போறதற்கா தேசரே உந்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே தேசரே உந்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். வியாபாரம் பண்ணுகிறவங்களுக்காக, தொழில் செய்கிறவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வியாபாரங்கள் தொழில்களில் போட்டிகள் பெருக ஆரம்பிச்சிட்டு, ஆனால் அதே வேளையில் தொழில்களையும் வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க என்னென்ன தொழில் செய்தாலும் அவங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? காலத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் காட்டியிருங்கப்பா. தொழில் செய்கிறவங்க உண்டு ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுகிறவங்க உண்டு ஆண்டவரே, பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுகிறவங்க உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் ஆண்டவரே அந்த தொழில்கள்னால சில கடன்கள் வந்திருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவங்களாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சப்பா, ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. ஆமென், உம்மை ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஒரு ஜெப குறிப்பை தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்லும்போது, உன்னிடத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லும்போது ஒரு கூட எண்ணெய் இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் அந்த நாளில் செய்த அற்புதத்தை இந்த நாளில் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில்
எத்தனையோ பேர் எங்கிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. கடனோடு இருக்கிறோன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. 2 கரங்களை நாங்கள் பரத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1000 மடங்கு நீங்கள் அவங்கள ஆசீர்வச்சிருங்கப்பா. பல மடங்கு நீங்கள் ஆசீர்வச்சிருங்க. அவங்க உங்களோட சாட்சியாய் சொல்லணும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் வியாபாரத்தையும் தொழிலையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க முடியா. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். Amen. 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 ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். Amen. 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 மாற்றி. Amen. 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 கொடுக்கறதுக்கா ஸ்தோத்திரம். Amen. 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 1000 மடங்கு கேளுங்க. வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆமென். 1000 மடங்கு. ஆமென். 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 நல்ல ஆலோசனை தாங்கப்பா. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். ஆமென். வருமானத்தெல்லாம் ஆசீர்வச்சிருங்க. அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு குறிப்புக்காக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மொபைல் ஃபோனில் அடிமைப்பட்டிருக்கிறவளுக்காக ஜெபிக்கிறோம். போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உலக ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நீர் மனம் இறங்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த பிள்ளை நிமித்தமாக வீட்டில் இருக்கிற துக்கமெல்லாம் மாறிடட்டும் ஆண்டவரே. ஒரு மன மாறுதலை தாங்கப்பா. ஒரு மன மாறுதலை தாங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, கல்லூரியில் படிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களை எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருங்க. உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருங்க. வசனத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. பரிசுத்த ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடட்டும். இயேசுவே, நாங்க ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். கடினப்பட்ட இருதயங்கள்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால உடைக்கப்படட்டும் உடைக்கப்படட்டும். மாணவ மாணவிகள் சந்திக்கப்படட்டும். கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் சந்திக்கப்படட்டும். பொதுவான இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் பெரியவர்களை சந்திச்சிருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். புதுப்பிச்சு நடத்திருங்க. ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எதிலெல்லாம் கர்த்தரை தேட முடியாதபடி அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, வசனத்தை வாசிக்க முடியாதபடி எதில் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவளை எல்லாரையும் விடுதலை ஆக்கி நடத்திருங்கப்பா. அவங்க எல்லாரையும் விடுதலை ஆக்கி நடத்திருங்க. கர்த்தர் அப்படி விடுதலை ஆக்குனதற்காக நம்ம இத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி செய்த காரியத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானுடைய ஏவுதல்படி நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்க போயிரு. திருமண்டலத்தை ஆசீர்வதிக்க போயிரு. தேசத்தை ஆசீர்வதிக்க போயிரு. குடும்பத்தை ஆசீர்வதிக்க போயிரு. வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போயிரு. ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பை தந்து நீர் ஆசீர்வதிக்க போயிரு. ஆவியின் வரங்கள்னால நீ நிரப்பி ஆசீர்வதிக்க போயிரு. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கூடி ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக, நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக, இது ஒரு ஃபெல்லோஷிப், ஐக்கியம் வந்திருக்கிற அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று நம்மை ஆண்டவர் நிரப்பி அனுப்புகிற அவருடைய கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் இந்த பௌர்ணமி ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை பற்றி யாராவது ஒரு சாட்சி சொல்ல ஆவியானவர் ஏவப்பட்டால் யாராவது ஒருத்தர் வாங்க, ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லணும். இந்த ஜெபத்தில் உள்ள சாட்சி, பாடல் பாடியிருக்கிறோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆவிக்குள்ள ஆகணும்னு சொல்லி நம்ம விரும்பி கேட்டிருக்கிறோம். இது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எல்லோருக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும். அதில் யாராவது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஒரு முன்னால் சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக. இந்த ஜெபத்தின் பேர் பவர் ஜெபம். இன்றைக்கி ரொம்ப பவராக என்ன செய்யிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். உண்மையிலே சரி, இன்றைக்கி பவராக இந்த ஜெபம் பண்ண இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறாரு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஜெபிக்க ரொம்ப பலனாக இருந்தது. அல்லேலூயா. நல்லா அவரோட இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய பாரங்கள்லாம் என்ன செய்யட்டும், குறையட்டும் ஆண்டவரே, ஞானமாக நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இல்லை ஜெபிக்க ஒரு நல்ல ஒரு பலத்தை என்ன செய்தார், தந்தார். வியாபாரங்களுக்காக ஜெபிக்கும்போது அது ஒரு பெரிய பலனாக இருந்தது. தொழிலெலாம் ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யணும், இருக்கணும். சில தொழில்கள் ரொம்ப மந்தாமல் போயிட்டுருக்கு. இந்த குடும்பங்களெல்லாம் சில நேரம் ஊழியங்களுக்கு போகும்போது பார்க்குறோம், அந்த குடும்பங்கள் படுத்த கஷ்டம் கடன்லையும் பாரத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எல்லாரையும் நல்லா என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நிறைவு கர்த்தர் என்ன செய்யிருக்கிறாரு, அவர் தந்திருக்கிறாரு. அவரோட வரங்களினால் வல்லமையினால் இந்த நேரம் என்ன செய்யிருக்காரு, நிரப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் எங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே முடிய ஆவி என்ன செய்யட்டும், ஊற்றப்படட்டும். பிறகு திருச்சபைக்காக ஜெபிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே திருச்சபை மேலே முடிய ஆவி என்ன செய்யட்டும், ஊற்றப்படட்டும். ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல சாட்சிக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். எல்லோரும் ஒரு சாட்சி சொல்லிடுவோம். ஆண்டவர்கிட்ட எல்லோரும் ஒரு சாட்சி சொல்லிடுவோம். ஆண்டவரே என்னை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிடுவோம். எல்லோரும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவோம். இந்த நாளில் நாங்கள் சேர உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனது தலைவன் கேசுராஜன் மார்பில் சாய்ந்தே மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் கேசுராஜன் மார்பில் சாய்ந்தே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து அவளை மறந்து, தோளில் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். தலைவன் இயேசுராஜன் மகிழ்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென், அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டுதான் மகிழ்ச்சி. வேறு யார் குரல்லாம் கேட்ட மகிழ்ச்சி என்ன செய்யாது? குரல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல மேய்ப்பனுடைய குரல் நல்ல வார்த்தையாக இருக்கும். அந்த மேய்ப்பனுடைய குரல் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேய்ப்பனுடைய குரல் ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். நமக்கு தெரிஞ்ச வசனம். இதில் எது ரொம்ப முக்கியம்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? 100 மடங்கு பலம் கிடைச்சிருக்கு. அதான் ரகசியம். இதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யலை, பைபிளில் கிடைக்கல. சிலர் கிழமைக்கே போயிருக்காங்க, நிறைய பேர் மேல் நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் ஈசாக்கு கீழ் நோக்கி போகலை, மேல் நோக்கி வராரு. காரணம் என்னன்னு சொன்னால் 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரிய ரகசியம் கர்த்தர் அவரை என்ன செய்கிறாரு? என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா 200 மடங்கு பலம் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரண 100 மடங்குலாம் சாதாரணதான். இதை விட பெரிய அளவில் ஆண்டவர் மேலே வளர்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதித்தா என்னுடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களையும் 100 மடங்கு 1000 மடங்கு இடங்கொள்ளாமல் போகும் அளவு எல்லாம் நமக்கு தருவார். அதுக்கு அந்த ஈசாக்கு எப்படி தகுதியாக இருந்தார்னு சொல்லி வாசிக்கும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். சாயங்கால வேளையில் ஈசாக்க ஊருக்குள்ளே தேட்டினா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்கே போயிட்டார்? தியானம் பண்ண போயிட்டார். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஊருக்குள்ளே இருக்க மாட்டார். அதே போல் ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் வாரம் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வெளியே என்ன செஞ்சிடணும்? சகோதரிகள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஒரு தியான ஜெபம் நமக்குள்ளே இன்னும் வரும்போது ஆண்டவர் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். இந்த 24வது அதிகாரத்தெல்லாம் முழுசு வாசித்து பார்க்கும்போது முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை? அவருடைய திருமண காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. திருமண காரியத்தை நடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்னன்னு சொன்னால், அது பாட்டு ஒருவங்க நடக்கட்டும், அந்த பொறுப்பு அப்பாவுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பு மூத்த வேலைக்காரருடைய பொறுப்பு. எனக்கு இது என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. நான் என்னுடைய பொறுப்பு என்னென்னு கேட்டால் தியானம் பண்ணி முறையிடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த அனுபவங்கள் இன்னும் நம்ம எல்லாருக்கும் வேணும். பொறுப்புகளில் போய் விழுந்து சிக்கலாகி தியான வேளையில் இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆக இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவர் அதில் தலையிடாதபடி அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். தியானம் பண்ண போயிருக்கும்போது அவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாரா இல்லையா? இல்லை. அப்பவும் ஜெபம் நடக்கத்தான் செய்யுது. இப்போ குடும்பஸ்தர் ஆகிட்டார். குடும்பஸ்தர் ஆகிட்டாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போட்டுருக்குன்னா, மல்லடியாக இருந்தது தன் மனைவிக்காக. அப்போ அவர் கண்டிப்பாக யார்? குடும்பஸ்தர் ஆகிறதுக்கு முன்னாலேயும் ஜெபம் தான், தியானம் தான். குடும்பஸ்தர் ஆன பிறகும் தான். அவர் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார்.
அந்த மனைவியர் போய் கற்பம் தரித்தாள்னு போட்டுருக்கு. அந்த ஆவி யாருக்குள்ளேயும் போகுது? ரெபேக்காளுக்குள்ளேயும் போகுது. அங்கே என்ன நடக்கு பாருங்க அடுத்த வசனத்தில். அந்த அம்மாவுக்கு கற்பத்தின் கனிகளை ஆண்டு வச்சுருக்காரு, நம்ம ஜெபிக்க வச்சுருந்த மாதிரி. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு கேட்டால் அங்கே ஜெபம் நடக்கு. ஈசாக்கிட்ட இருந்த அபிஷேகம் தியானத்தில் வந்து ஜெபத்தில் வந்து யாருக்குள்ளேயும் போகுது? அவங்களே ஜெபம் பண்ணி பதில் கண்டுபிடிச்சு அந்த அம்மா பதில் சொல்லுது பாருங்கள். ரெண்டு பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து ஆண்டு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த தியானமும் ஜெபமும் தான். திருமணத்துக்கு முன்னாலே தியானம் பண்ணுறாரு, திருமணத்துக்கு பிறகும் சோர்ந்து போகலை, ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். அப்படி ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சிச்சான்? 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சி. இதே போல் நம்ம எப்பொழுதும் தியானம் பண்ணுவோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம 100 மடங்கு மேலாக, இடங்கொள்ளாமல் போக மட்டும் மேலாக நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்த தவறால் முடியும். எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லிடுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஈசாக்கு பிரச்சனை நேரத்திலையும் தியானம் பண்ணி, வெளியே போய் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணார். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட குறைபாடுகள் வந்தபோது கர்த்தர் இந்த குறைபாடுகள் எல்லாம் நிறைவேற்றினார். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவிமார் கணவருக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவர்மார் மனைவிமாருக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம் ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு பக்கம் போகணுங்கிற அவசரம் இல்லை. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல நம்மை பெருக்கமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். எங்களுக்கு 100 மடங்கை விட பெருசு உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது, ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும், அந்த ஆசீர்வாதத்தினால் எங்களை நடத்தும். நிரப்பட்டும். சுருக்கமா யாராவது சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென், ஆமென், சோத்ரம். ஆமென், ஆமென், ஆமென். 100 மடங்கு ஜெபம் எங்களுக்கு வேணும், எங்க எல்லாருக்கும் வேணும், 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 வேணும். ஆமென், ஆமென், ஆமென். வரட்டும். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நிரப்ப மாட்டோம். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா.
இதுவரை நம்மை நடத்தினதுக்காக நன்றி செலுத்தி சோத்திரம். ஒரு நிச்சயத்தோடு நாம் கடந்து போவோம். நிச்சயத்தோடு போறோம். இந்த நாளிலே பாடல் வேலைகளை நடத்தின ஆண்டவர், வேலை, ஜெப வேலை நடத்தின ஆண்டவர், வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர், வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களை ஆவியானவர்களை நடத்துவீராக. ஆவியானவர் நடத்து. எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால பல மடங்கு ஆசீர்வதி. பல மடங்கு ஆசீர்வதி. முதலாவது எங்களை ஆசீர்வதி, முதலாவது எங்களை ஆசீர்வதி. எங்களுடைய தியான வேலையை ஆசீர்வதி, தியான வேலை ஆசீர்வதி. ஜெப வேலையை ஆசீர்வதி. ஜெப வேலை ஆசீர்வதி. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. இதுதான் உமக்கு பிரியம். திருமணத்துக்கு முன்பும் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தார். ரொம்ப ஜெபித்தாரு. திருமணத்துக்கு பிறகும் குடும்பஸ்தர் ஆனாலும் கூட ஜெபம் பண்ணார். ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபம், கணவன்மாருடைய ஜெபம் கேட்கப்படும், இதே ஜெப, மனைவிமாருடைய ஜெபம் கேட்கப்படும், இதே ஜெபாவி பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், குடும்பத்துக்குள்ள வர எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்பட்டு ஜெபமும் கேட்கப்படும். 100 மடங்கு மட்டுமல்ல, அதற்கு மேலாக ஆசீர்வதித்து பல மடங்கு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சோத்ரம், உடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்ரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். பல்வேறு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையும் ஆசீர்வதி. உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நம்ம ஆசீர்வதிக்கும் போது மடங்கு மடங்கான ஆசீர்வாதம் தானாக நமக்கு என்ன செய்யும். ஆமென், 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 ஆமென். டீ இருக்குது, இல்லை டீ சாப்பிட்டு போங்க. இந்த வாரம்